Hi students, welcome to online class. This is Samala from Mekale Nursery and Primary School. How are you all? I hope you all are fine at your home. Today we see about 7th standard English, Term 1, Unit 1, Prose, Idga. This unit divided into 3 sections. In this section, we see first section. Let's move to the lesson. Idga, section 1. How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. The village was filled with excitement. Everyone was up early to go to the Idgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come, and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year, his father had died of cholera. Then his mother also died. From then, Hamid lived with his old granny, Amina, and was as happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. Let's move the first paragraph. How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. Okay, see this lesson. Eidன்றது முஸ்லீம்ஸ் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ முஸ்லீம்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா. ஸோ 29 to 30 days இருப்பாங்க. அந்த 30 days எண்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற டே தான் வந்து இட் அப்படின்னு நம்மளுக்கு இந்த லெசனில் இருக்குது. ஸோ அந்த டே அன்னைக்கு என்ன நடந்ததோ அதுதான் வந்து இங்கே உங்களுக்கு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. சி ஹவு வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் இட். அந்த ஹிட் டேவோட மார்னிங் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வண்டர்ஃபுல்லாகவும் இருக்குது. த ட்ரீஸ் லுக்டு க்ரீனர். அந்த ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனாக இருக்குது. ஸோ க்ரீன், பச்சை பசேல்னு அப்படி க்ரீனர், ரொம்ப அழகாக இருக்குது. த ஃபீல்ட் மோர் ஃபெஸ்டிவ். அந்த ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது, அந்த வயல்வெளி எல்லாத்தையும் பார்க்கும்போதே எப்படி இருக்குது, ஸோ அந்த ஃபெஸ்டிவலே வந்துட்டு அப்படியே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இந்த ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ. ஸ்கை பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ளூ கலரில் தான் நமக்கு தெரியும். பட் தட் டே பார்த்திங்கன்னா த ஸ்கை வந்து லவ்லி பிங்க், அப்படியே எப்படி சொல்கிறது, பிங்க் கலரில் அந்த ஸ்கை பார்த்தாலே அவ்வளோ அழகாக அற்புதமாக. பிங்க்னாலே நார்மல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கலரில் ஸ்கை வந்து நமக்கு அவ்வளோ க்ளோவாக ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த சன் சீம்டு பிரைட்டர்.
சன் வந்து எப்படி இருக்குது, பிரைட்டராக இருக்குது. ஸோ பிரைட் இல்லை, பிரைட்டர், ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்குது. அண்ட் மோர் டாஸ்லிங் தென் பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் வெரி ஹாப்பி ஈட். ஸோ பாரு, சன்னே எப்போவுமே பிரைட்டு தான். அண்ட் மோர் டாஸ்லிங்னாலே வெரி பிரைட். அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு கிளார் அடிக்கிறது, அவ்வளோ பிரைட்டாக. டாஸ்லிங் மீன்ஸ் வெரி பிரைட், அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹிட் டேவோட விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இது எல்லாமே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரீஸ் எல்லாமே க்ரீனராக இருக்குது. ஸ்கை பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. சன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக, டாஸ்லிங் ரொம்ப அழகாக வெரி பிரைட்டாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ஒரு வண்டர்ஃபுல், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேவாக அந்த டே இருக்குது. நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் பேராகிராஃப். The village was filled with excitement. Everyone was up early to go to the Idgah. The boys were more excited than the others. The village was filled with excitement. ஸோ அந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே எப்படி இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக, ஒரு ஏதோ ஒன்றுத்துக்காக. ஸோ இவ்வளோ நாள் என்ன இருந்தாங்க, அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஸோ அந்த டே பிரேக் பண்ணுற நாள் வந்திங்கன்னா அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எவ்ரி ஒன் வாஸ் அப் இயர்லி டு கோ டு த இட்கா. எல்லாருமே வந்து எங்கே ரெடி ஆகிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா இயர்லியாகவே வந்து இட்காவுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இட்கானா என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படி வந்துட்டு ஃபேர்னால் தெரியும் இல்லையா, ஊர் திருவிழாலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போவோமா, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்வீட் ஸ்டாலு, ஸோ டாய்ஸு, நிறைய திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்பாங்க. எல்லா ஷாப் எல்லாம் நிறையா இருக்கும். நிறையா எப்படி சொல்கிறது, நடனம்லாம் ஆடுவாங்க. ஸோ நிறையா இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு பிளேஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இட்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வில்லேஜுக்கு வெளியில் அது இருக்கும். ஸோ எல்லாருமே அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தென் த அதர்ஸ். ஸோ மற்றவங்க வில்லேஜில் இருக்கவங்களை விட அந்த பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. ஸோ நாமளும் அப்படி தானே, எங்கேயாச்சும் ஒன்று அப்பா முன்னாடி சொல்லிட்டாங்க, இல்லை டூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை வெளியில் எங்கன்னா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நம்மளை என்ன பண்ணிவிடுவோம், ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிடுவோம் இல்லையா. ஸோ எப்போ போக போகிறோம், எப்படி இருக்க போகுது, என்ன வாங்க போகிறோம். ஸோ முன்னாடியே என்ன இருக்கும், நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் நமக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதே போல் தான் எங்கள் பாய்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போ அவங்க மீட் பண்ணாலும், எப்போ ஒன்றா சேர்ந்தாலும் இதை பற்றியே என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருக்காங்க. எப்போ அந்த டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஃபைனலி த டே ஹேட் கம். அந்த நாளும் என்னாச்சு, வந்துருச்சு. அண்ட் நவ் தே வேர் இம்பேஷண்ட். இப்போ அந்த நாள் வந்துருச்சு, அவங்களால என்ன பண்ண முடியல, பேஷண்ட்டாக இருக்க முடியலை. ஸோ பொறுமையாக இருக்க முடியல. பேஷண்ட்டோட ஆப்போசிட்ஸ் தான் இம்பேஷண்ட். இம்பேஷண்ட்னா அவங்களால பொறுமையே இழந்துட்டாங்க. ஓகேவா. தே வேர் டேக்கிங் த ட்ரெஷர் அவுட் ஆஃப் தர் பாக்கெட்ஸ், கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங் இட் பிஃபோர் புட்டிங் இட் பேக். தே வேர் டேக்கிங் அவங்களோட பாக்கெட்ஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ட்ரெஷர், புதையல் மாதிரி. ஸோ அவங்களோட பாக்கெட்டில் இருக்க காயின்ஸை என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்க, திரும்பவும் பாக்கெட்டில் போடுறாங்க, திரும்பவும் எடுக்கிறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்க, திரும்பவும் பாக்கெட்குள்ளே போடுறாங்க. ஸோ எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மமூத் கவுண்டட் 1, 2, 10, 12. He had 12 coins. மமூத் கிட்ட பார்த்திங்கன்னா 12 காயின்ஸ் இருக்குது. ஸோ மோசின் கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ 1, 2, 3, 8, 9, 15 காயின்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, வித் திஸ் மனி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வச்சுட்டு நம்ம நிறைய கவுண்ட்லெஸ், அதாவது எண்ண முடியாத அளவுக்கு திங்ஸை என்ன பண்ணுவோம், எண்ணலாம், வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படி பார்த்திங்கன்னா டாய்ஸு, ஸ்வீட்ஸு, பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். எல்லாமே ஸ்வீட் வாங்குவாங்களாம், டாய்ஸ் வாங்குவாங்களாம், பேப்பர் பைப்ஸ் வாங்குவாங்களாம், ரப்பர் பால்ஸ் வாங்குவாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லா டாய்ஸ் எல்லாமே கவுண்ட்லெஸ்
திங்ஸை என்ன பண்ணலாம் அவங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ shall we move to the third paragraph? Okay. The happiest of the boys was Hamid. அந்த பாய்ஸில் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமீத் தான். ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா he was only 4, thin and poorly dressed. அவனுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 தான். ஓகேவா? ஸோ அவன் எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னு, ரொம்ப ஒல்லியாக இருக்கான். அண்ட் புவர்லி ட்ரெஸ்ட், அவனோட ட்ரெஸ்டு எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப புவராக இருக்குது. புவர் மீன்ஸ் நம்ம டிப் டாப்பாக அயன் பண்ணி போடாமல் நார்மல் ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய தடவை வாஷ் பண்ண மாதிரி ஒரு ஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு அவன் இருக்கான். லாஸ்ட் இயர் his father had died of cholera. ஸோ லாஸ்ட் இயர் என்னாச்சு, அவங்களோட ஃபாதர் காலரா வந்து டைட் ஆகிட்டாங்க. தென் his மதர் ஆல்சோ டைட், அவங்களோட மம்மியும் என்ன பண்ணிட்டாங்க, டைட் ஆகிட்டாங்க. ஃப்ரம் தென் ஹமீத் லிவ்ட் வித் his ஓல்டு கிரானி அமீனா. ஸோ அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான்னா அவங்களோட கிரானி தான். அவங்களுக்கு ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப கிரானினாலே ஏஜ் தான், பட் ஆனால் அவங்கள ரொம்ப ஓல்டு கிரானி அமீனா அவங்க நேமு. அவங்க வீட்டில் தான் என்ன பண்ணுறான் அவன் இருக்கிறான். ஸோ அண்ட் வாஸ் as happy as a lark. அங்கே இருக்கும் போது அவன் எப்படி இருக்கான்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்க்ன்றது என்னென்னா லார்க்னால் என்னென்னா வானம்பாடி பறவை. அது எப்படி சுதந்திரமாக பறக்குதோ அதே போலவே ஹமீடும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தானா. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. ஸோ அந்த கிராணி என்ன சொல்கிறாங்கன்னா ஹமீத் கிட்ட, ஸோ ஃபாதர் எங்கே போயிருக்காங்க, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. மதர் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லவ்லி கிஃப்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி. ஸோ இதை கேட்டால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாமளும் அப்படி தானே, ஸோ அப்பா வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த திங்ஸ் வாங்கிட்டு வர போயிருக்காங்க, அதை வாங்கிட்டு வர போயிருக்காங்க, அம்மா உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வர போகிறாங்கன்னு சொன்னால் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் ஹமீடும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஹமீத் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். அவனுக்கு என்ன கிடையாது, ஷூஸு கிடையாது. த கேப் ஆன் ஹிஸ் head was soiled and tattered. Tattered means torn கிழிஞ்சு போயிருக்கிறது. ஓகே. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmud, Mohsin, Noori and Sami. ஸோ அவனோட கேப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னா சாயில்டு அண்ட் டேட்டர்டுனா எப்படின்னா டர்ன் அங்கங்கே கொஞ்சம் கிழிஞ்சிட்டு ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. அவனுக்கு தெரியும் அவனோட டேடி ஸோ மணி ஏர்ன் பண்ண தானே போயிருக்காங்க. ஸோ அப்போ வரும்போது சாக்னால் உங்களுக்கு தெரியும், கோணிப்பை இருக்கு இல்லையா, அந்த கோணிப்பை ஃபுல்லாக வந்து அந்த சாக் ஃபுல்லாக என்ன கொண்டு வருவாங்க, சில்வர் கொண்டு வருவாங்க. அவங்களோட மம்மி என்ன பண்ணுவாங்க, அல்லாக்கிட்டேருந்து நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தென் he would have more than மமூத், மொஹின், நியூரி அண்ட் சமி. ஸோ அதனால தான் அவன் மற்றவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். யாரை விட, மமூத், மொஹின், நூரி அண்ட் சாமியை விட எப்படி இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக அவன் இருக்கான். நம்மளுக்கும் அப்படி தானே. ஸோ அப்பா நம்மளுக்கு வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வருவார், அம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு சொன்னாலே நமக்கு உடனே எப்படி இருப்போம், நம்ம ரொம்ப ஹாப்பியாகிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அவனும் இருக்கிறான். ஓகே. ஹமீத்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட். It was Eid and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back, don't worry."
Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஓகே, ஹமீத்ஸ் கிராணி அமினா வாஸ் சேட். ஹமீதோட கிராணி அமினா எப்படி இருக்காங்க? ரொம்ப சேடாக இருக்காங்க. பிகாஸ் இட் வாஸ் இட் ஷீ டிட் நாட் ஹாவ் ஈவன் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரைன்ஸ். அவங்கக்கிட்ட அந்த இட் ஃபெஸ்டிவல் கூட ஒரு கைப்பிடி அளவு கூட என்ன கிடையாது, எந்த ஒரு தானியங்களும் இல்லாமல் இருக்குது. இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இட். அவங்களோட பையன் மட்டும் அவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த ஈஜே வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஹமீத் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட்மதர் அண்ட் சேட், "Granny, I will be the first to get back. Don't worry." Hamina was worried. ஸோ ஹமீத் வந்து என்ன பண்ணுறான், அவங்க கிராணி கிட்டே போயிட்டு, "கிராணி, நான் ஃபஸ்ட்டாக சீக்கிரமாக என்ன பண்ணிவிடுவேன், திரும்பி வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அமீனா அவங்களோட கிராணி வந்து ரொம்ப அப்போ கூட கவலையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் த ஃபாதர்ஸ். எல்லா பாய்ஸுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபாதர் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஹவு குட் ஷீ லெட் ஹிம் டு கோ டு த ஃபேர் ஆல் பை இன்செல்ஃப். அப்போ 4 வயசு இருக்கிற இவனை மட்டும் எப்படி தனியாக அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரீடாக இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஹமீத் லெஃப்ட் வித் த அதர் பாய்ஸ். ஹமீத் என்ன பண்ணுறான், எல்லாரையும் விட்டுட்டு முன்னாடி போயிடுறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். எல்லாருமே வந்து காலில் என்ன பண்ணிட்டு போவாங்க, சக்கரம் கட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் என் காலில் சக்கரமாக வச்சுருக்க இப்படி போகிறான் அப்படின்ட்டு. பட் என்ன, ஹமீத்தோட ஃபீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா விங்ஸ் இருக்குது. ஓகேவா, சிறகுகள் இருக்குது. அந்த சிறகு இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி பறவை மாதிரி என்ன பண்ணுறான், அவன் பறந்து போகிறான். தே ரேன் ஆன் ஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தெம் அண்டர் அ ட்ரீ. ஸோ முன்னாடியே என்ன பண்ணிடுறான், சீக்கிரமாக ஓடி போயிட்டு பறந்து போயிட்டு ஸோ ஒரு ட்ரீக்கு கீழே என்ன பண்ணிகிட்ருக்கான், ஸோ அவங்களோட எல்டர்ஸ் எல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தே ரீச் த சபர்ப்ஸ் ஆஃப் த டவுன். சபர்ப்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜ்க்கு வெளியில் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து வில்லேஜ்க்கு வெளியில் இருக்க ஒரு பிளேஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க, சபர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவுனுக்கு சபர்பில் போயிட்டு ரீச் ஆகிட்டான். அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். அந்த 2 சைட்லேயும், அந்த ரோட்டில் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹவுசஸ்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ரிச்சாக பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. இந்த கார்டன்ஸ் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா மேங்கோ ட்ரீஸும் லிச்சி ட்ரீஸ்லேயும் என்ன இருக்குது, ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. தென் தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட் vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டு வரும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்வீட் வெண்டர்ஸ்னால் தெரியும் இல்லையா அவங்களுக்கு. ஸோ இனிப்பு கடைகள் அங்கே இருக்குது. அங்கே என்ன பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அது பேர் வந்து கெய்லி, அதாவது இன் பிரைட் கலர்ஸ். அதை வந்து அந்த பிரைட் கலர்ஸில் இருக்கிறத அழகாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அதை வாங்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அந்தளவுக்கு. ஸோ எப்படி இருக்குது, அழகாக டெக்கரேட் கெய்லியாக பிரைட் கலர்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ்
piled up in heaps like mountains. அந்த ஸ்டோர்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஸ்வீட்ஸை ஹீப் லைக் மவுண்டெயின்ஸ். ஹீப்ஸ்னால் என்னென்னா குவியல். எப்படி மவுண்டெயின் வந்து மலை வந்து எப்படி இருக்குது, அவ்வளோ பெருசாக அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்வீட்ஸையும் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, மலை போல் குவிச்சு வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ glossary பார்த்திங்கன்னா, dazzling means extremely bright. tatteredனா turnனா கிழிஞ்சிருக்கிறது. suburb means outskirts. gaily means in bright colors. in this lesson நம்ம ஹமீத் பற்றி தான் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அந்த என்ற டேயில் ஹமீத் வந்து எப்படி இருக்கா, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட கிராணி பற்றி பார்த்தோம். அவங்க கிராணி அமீனா தான் அவங்கள என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இட்கான்ற பிளேஸ்க்கு ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே.